இப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் அண்ணாவோட வெளியே போயிட்டு இருக்கப்ப, என்னடா சும்மா பெரிய ராட்டின மாதிரி இருக்கு, கலர் கலரா லைட் எரியுதுன்னு உள்ள போய் பார்த்தா வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் ஜுராசிக் தொலைக்காட்சி மாமே. வெல்கம் ஜுராசிக் வேர்ல்ட் மக்களே. இப்போ கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஜேஎம் சேவா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல தாங்க நம்ம இருக்கோம். இங்க ஜுராசிக் வேர்ல்ட் பொருட்காட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஜூன் 27 இருந்து ஜூலை 27 வரையும். இந்த நியூஸை பார்த்த உடனே நான் போய் பார்த்தேன், அடம் முடிச்சுட்டேன். அவனை கூட்டிட்டு வந்துட்டோம். சரி வாங்க உள்ள போலாமா? போலாம் போய் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு ஜுராசிக் பொருட்காட்சிக்கு வரேன். இங்க வந்து சுத்தி பார்த்தா அந்த நம்ம ஜுராசிக் படத்துல பார்த்திருப்போம்ல, ஏகப்பட்ட பிரீடு, அது எல்லாமே அங்க இருக்குங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க உள்ள இருக்க ஒவ்வொன்றையும் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ ஜாலியா இருக்கு. கைஸ், இங்க உள்ள எத்தனை வகையான டைனோசர்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இங்க வந்து ஒவ்வொன்றுத்தையும் அந்த நேரில் பார்க்குறப்ப பொம்மை தான், பட் இருந்தாலும் அதில் இவங்களால எந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணி ரியலிஸ்டிக்காக கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லாவே இருந்துச்சு. நீங்க கள்ளக்குறிச்சியில தான் இருக்கீங்க, இல்ல கள்ளக்குறிச்சி சுற்று வட்டாரத்துல இருக்கீங்கன்னா, உங்க பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஃபரெண்டான அனுபவத்தை கொடுக்கணும், உங்களுக்கு வெளியே எங்கேயாச்சும் கூட்டு போய் காட்டணும்னா கண்டிப்பா இந்த இடத்த நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிஃபரெண்ட் அனுபவம் இது கொடுக்கும். இது நம்ம எப்பயாச்சும் போய் கூட்டு போய் காட்டலாம் சொல்லிட்டு இருந்துடாதீங்க. இது இந்த மாதம் 27ஆம் தேதி வரையும் தான் இருக்கும். சோ சீக்கிரம் வாங்க, பார்த்துட்டு சந்தோஷமா போங்க. கைஸ், இங்கே ஜுராசிக் வேர்ல்டில் இது மட்டும் இல்லை, இதை தாண்டி ஒரு சில கடைகளுமே போட்டிருந்தாங்கங்க. அந்த பேங்கிள்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், டாய்ஸ் வாங்குற கடையாக இருக்கட்டும், அப்புறம் இந்த மேட்டு, சின்ன சின்னதாக ட்ரெஸ்ஸு, அப்புறம் இதை தாண்டி இந்த கேம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே இங்கே இருந்துச்சு. இந்த கேம்ஸ்லாம் நம்ம அப்படியே வந்து ஜுராசிக்கை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக கேம்ஸ்லாம் வெட்டிட்டு போகிறதுக்கு ஒரு சரியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இதில் முக்கியமாக நம்ம குழந்தைங்கள தான் கூப்பிட்டு வரோம் இல்லைங்களா, அதனால் அவங்க விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான பல விஷயங்கள் இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. இந்த கிட்ஸ் பாலு, அடுத்து ஸ்கேரி ஹவுஸ் எல்லாமே இருக்குது. ஸ்கேரி ஹவுஸ் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் நான் உள்ளே போய் பார்க்கல. அடுத்து இங்கே விளையாடுறாங்க இல்லைங்களா பசங்க, இதுவுமே இங்கே இருக்குங்க. அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம 360 டிகிரியில் அப்படியே ஒரு வீடியோவுமே எடுத்துக்கலாம். இங்கே உள்ள ஒவ்வொரு இதுக்குமே நம்ம தனித்தனியாக பே பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த வாட்டரில் அந்த குழந்தைங்களாம் எவ்வளோ ஒரு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு 100% நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஐ பெரிய அப்பளம், எனக்கு அப்பளம் வேணும். அந்த பெரிய அப்பளம் இருடா, வேணும் ப்ரோ. அண்ணா எனக்கு ஒரு அப்பளம் கொடுங்க. அப்பளம் வேணுமா? டேய் தேங்க் யூ சொல்லு. தேங்க் யூ அண்ணா. ஐ ஜாலி, அப்பளம் சாப்பிட போறோம். பையன் கேட்டானே ஒரு அப்பளம் கொடுத்துருக்காங்க. என்னடா ஜாலி தானே? அட நான் ஜாலி தான்ப்பா. சாப்பிடலாமா? அட சட்டு புட்டு சாப்பிடலாம்டா இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல. சரி, குத்து போய் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருவோமா? பேசுனது போதும், ஆரம்பிக்கலாம். அப்பளம் பெருசுங்கிறதுனால அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டோங்க. சாப்பிட்ற நேரத்துல என்ன விளையாட்டு? வேணா, விளையாடி தொலை. விட்டுட்டு வரேன். அவ்வளோதான் கைஸ், நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம்.
மொத்தத்தில் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.